தற்போதைய அண்மைச் செய்தி. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். பீகாரில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த தீவிர திருத்த பணிகள் காரணமாக வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் இது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தன்னிச்சையான முடிவு என்றும் மத்திய அரசு மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலை போல பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்த முயற்சிக்கிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்புவதற்கும் விவாதம் நடத்துவதற்கும் எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை வழங்கினாலும் கூட அந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் இரு அவைகளிலும் ஏற்கப்படவில்லை. இதனால் அமளியில ஈடுபட்ட நிலையிலே தற்போது இரு அவைகளிலும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் தலைமையில் தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அவசர அந்த திருத்தங்கள் பணிகளை உடனடியாக கைவிடப்பட வேண்டும், வழக்கமான முறைப்படி தேர்தலை நடத்தப்பட வேண்டும், தேர்தலில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது உள்ளிட்டவற்றையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய வகையில பதாகைகள் ஏந்தியும் அதே போல தேர்தலை சுமூகமாக நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி தான் இப்போது இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அந்த விவகாரங்கள் குறித்தும் இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் சில கோஷங்கள் எழுப்பப்பட்டதை நாம் கவனிக்க முடிகிறது. எனவே எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையிலுமே முக்கியமான இந்த விவகாரங்களை எல்லாம் குறிப்பிட்டு இது குறித்தெல்லாம் ஒன்று மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதத்திற்கு தயாராக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பகல் 12 மணி வரைக்கும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இரண்டு அவைகளும் மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு கூடினாலும் இரண்டு அவைகளிலும் இதே விவகாரங்களை எல்லாம் முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த போராட்டம் நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பீகார் வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.